ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு 25th ஆகஸ்ட் நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். அவங்க இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் வீக் ஓகேவா, லாஸ்ட் ஃப்ரைடேவே நம்ம இதை கால்குலேட் பண்ணி ப்ளாட் பண்ணியாச்சு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது நம்ம ப்ளாட் பண்ண ஏடிஎம்க்கு மேலே ப்ளஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு அபோவ் மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஒரு சின்ன ஒரு 2 கன் ஃபால் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து நமக்கு அங்கேருந்து எஸ்டர்டே மிட் ஓகேவா, இந்த பிளாக் லைன் வந்து எஸ்டர்டே மிட். ஓகே, அங்கே போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் எங்கன்னா ஷார்ப்பாக இது வீக்லி மிட்டு ப்ளஸ் நம்ம ஏடிஎம் எடுத்திருக்க இந்த ஹெலோ லைன் ஓகேவா 24,900 பியூட்டிஃபுல்லாக அதில் ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இந்த சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் போயிருக்கு. நம்மளோட சூப்பர் ட்ரெண்டில் போயிட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன், அகைன் அங்கேருந்து ஒரு சைட் வேஸ். ஓகே, போயிட்டு அகெயின் எஸ்டர்டே மிட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சின்ன ரிஜெக்ஷன், திரும்ப அங்கேருந்துமே லைன் நமக்கு கிராஸ் ஓவர் கிடைக்கல, திரும்ப ட்ரெண்ட் நமக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கண்டினியூ ஆகுச்சு. ஓகேவா, ஆனது நமக்கு ஒரு 1 o'clock போல் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண சிஇ ரேஞ்ச். ஓகேவா, இது ஏடிஎம், இது பி ரேஞ்சாக கொடுத்துருந்தோம். நம்மளோட சிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். ஓகே, ஆனால் டெஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால் வந்தது. ஓகேவா, நமக்கு ப்ரீமியத்தில் ஒரு ஷார்ப் ஃபால் வந்தது பாருங்கள். நமக்கு இங்கே கிராஸ் வரனாலும் நம்மளோட சூப்பர் ட்ரெண்டில் அகெயின் சப்போர்ட் எடுத்து நம்ம கொடுத்த சிஇ ரேஞ்சை பக்காவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை தாண்டி பாடி க்ளோஸ் எதுவும் வைக்கல, பக்காவாக அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஃபால் தொடங்கினது நெக்ஸ்ட் கேண்டலே நமக்கு ஒரு பேனிக் கேண்டல். ஓகேவா, நமக்கு இதில் எஸ்எல் எடுக்கணும். ஓகேவா, நம்ம பி என்ட்ரு ஆகிருப்போம், எஸ்எல் வச்சுருப்போம், இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா எஸ்எல் சொல்லிட்டு, ஆனால் கிளியராக நமக்கு எஸ்எல் தட்டி இருக்கும். ஓகேவா, இங்கேருந்து திரும்ப கிராஸ் ஓவர் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஃபால். ஓகே, நம்மளோட எஸ்டர்டே 50% அதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆவரேஜ் லைன் ஓகேவா, அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப நம்மளோட 50% எஸ்டர்டே 50% ரேஞ்சிலேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இதே சேம் நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம ஃபியூச்சர்ஸை தனியாக ஃபில்டர் பண்ணியாச்சு. ஓகேவா, இண்டிகேட்டர் எல்லாத்துமே நம்ம ஃபியூச்சருக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸ்பாட்டுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு சூப்பர் ட்ரெண்ட், தென் மற்ற மேஜர் இண்டிகேட்டர். ஓகேவா, இந்த கிராஸ் ஓவர் லைன், இந்த க்ரீன் சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, இந்த க்ரீன் லைனாக இருக்கிறது எல்லாமே ஃபியூச்சரை பேஸ் பண்ணி மீதி எல்லாமே ஸ்பாட்டுக்கு கொடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆனது கரண்ட் டே ஓப்பனிங். ஓகேவா, ஏடிஎம் அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ். ஓகே, ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ், டே க்ளோஸ் ரெண்டு ஒன்று தான். அதுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் டே ஹை அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஹை இதுக்கு மேலே இருக்குது, நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் கட் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போ நமக்கு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, லோவும் நமக்கு இதுக்கு கீழே இருக்குது. ஓகேவா, எஸ்டர்டே லோ. ஓகே, மார்க்கெட் இதில் ஓப்பன் ஆனவங்க ஜஸ்ட் ஒரு 2 கேண்டு கீழே நமக்கு இங்கே லோ கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் நமக்கு ஃபியூச்சரை மேலே தான் போகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணிடுச்சு. ஓகே, ஏன்னா இந்த விவேப்புக்கு மேலே க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா நம்ம புல்லிஷுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேவா, இதுலேருந்து புல்லிஷாக மேலே போனவங்க. ஓகே, நம்ம ஃபியூச்சர் பார்க்குறோம், உங்களுக்கு ஸ்பாட்டில் சொல்கிறோம். ஓகே, கீழே வந்தவங்க திரும்ப எஸ்டர்டே மிட் பாயிண்ட். ஓகே, ப்ளஸ் சிபிஆரில் டாப் சிபிஆர். ஓகேவா, இங்கே க்ரீன் டாட் வச்சிருக்கு பாருங்க. ஓகே, இந்த க்ரீன் டாட் வச்சிருக்குது ஹை. ஓகேவா, எஸ்டர்டே 50% ப்ளஸ் டாப் சிபிஆர் அது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, நல்ல ஃபால். இது வரைக்கும்னா நம்ம ஏடிஎம்மாக கொடுத்துருக்க லைன். ஓகேவா, அதையும் பிரேக் பண்ணி நமக்கு ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஏடிஎம்க்கு கீழே இதுதான் இன்னைக்கு லோ. அதுக்கப்புறம் இந்த லோவை டெஸ்ட்டு கூட பண்ணலை, மேலே தான் இருந்தது மார்க்கெட். ஓகேவா, அங்கே நீங்கள் ஏடிஎம்க்கு சப்போர்ட் எடுத்தாங்க, ப்ளஸ் பாட்டம் சிபிஆராக இருக்குது நமக்கு. இதில் சப்போர்ட் எடுத்தவங்க. ஓகே, ஒரு சின்ன சூப்பர் ட்ரெண்ட் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தவங்க திரும்ப சூப்பர் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த பிளாக் லைன் ஸ்பாட்டுக்கான சூப்பர் ட்ரெண்டை, இந்த க்ரீன் ஃபியூச்சருக்கானது. ஓகேவா, நமக்கு வீக்லி ஃபியூச்சர் தான் நமக்கு முக்கியம். ஓகேவா, என்ட்ரியை நம்ம ஃபியூச்சரை வச்சு எடுப்போம், எக்ஸிட் ஸ்பாட்டை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, டார்கெட்டை. ஓகே, நமக்கு இங்கே சூப்பர் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறமே ஒரு கேண்டில் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா இந்த ஹையை இது பிரேக் பண்ணி பாடி வைக்கல. ஓகேவா, இப்போ மார்க்கெட் கேண்டில் திரும்ப கீழே வருது, அப்போ நமக்கு சூப்பரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா, இதில் என்ட்ரி எடுத்துக்கணும் தான்
ஓகே, நமக்கு ஸ்பாட் வந்து கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா, ஓப்பன் வர வரைக்கும் நம்ம இந்த ட்ரேடை வெயிட் பண்ணியிருக்கலாம், இல்லை இதுலேயே எக்ஸிட் பண்ணிருக்கலாம். ஓகேவா, நமக்கு இங்கே வர வேண்டிய ப்ரீமியம் நமக்கு இந்த கேண்டிலே வந்துருச்சு. ஓகேவா, இதுலேயே எக்ஸிட் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்பாட் வந்து கரண்ட் டே ஓப்பன் டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, ஆனால் நமக்கு ப்ரீமியம் மூவ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 கேண்டல்ஸ்லேயே நமக்கு டார்கெட் அச்சீவ். ஓகேவா, தென் நம்ம ஏடிஎம் இங்கே கரண்ட் டே ஓப்பனில் இருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன், இங்கே ஒரு சைட்வேஸ் மவுண்ட். ஓகேவா, ப்ரீமியம் சைட்வேஸில் இருந்து கம்ப்ளீட்டாக. ஓகேவா, அகெயின் மார்க்கெட் நமக்கு இது வந்து நம்ம ஸ்பாட்லேயே பார்த்துருந்தோம். இந்த சூப்பர் ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு சின்ன சைட்வேஸ் மவுண்ட் அகெயின் மேலே மூவ்மெண்ட் கொடுத்து திரும்ப அகெயின் வந்து சூப்பர் ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. இங்கே ப்ரீமியத்தில் நமக்கு ஜஸ்ட்டு சைட்வேஸில் இருக்குது, இங்கேருந்து நமக்கு பிக்கப் கிடச்சிருச்சு. ஓகேவா, நமக்கு இங்கே சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டிஷாக மாறாத வரைக்கும் நம்ம இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் என்ன, இங்கே என்டர் நம்ம எடுத்திருந்தோம்னா ப்ராஃபிட் லாஸ் காட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அதனால் பேனிக் ஆகாமல் இதை ஹோல்ட் பண்ணியிருந்தா ஓகே ஒரு நல்ல டார்கெட் அச்சீவ். ஓகேவா, இங்கே சூப்பர் ட்ரெண்ட் எடுத்தவங்க எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்கள். ஓகே, கரண்ட் டே ஹையை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, இதுவரை இதையே நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம். அகெயின் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம், இங்கேயும் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம், திரும்ப இங்கே ஹையை பிரேக் பண்ணுவாங்க, நம்ம சி ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்பாட். ஓகேவா, ஸ்பாட்டு ஓகே நம்ம என்ட்ரு இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சி ரேஞ்ச் வரைக்கும் போவாங்க அப்படின்னு ஹோல்ட் பண்ணோம்னா சி ரேஞ்ச் கிட்ட போயிட்டு சி ரேஞ்சை டச் பண்ணலை, அங்கேருந்து ஒரு பேனிக் ஃபால். ஓகேவா, இந்த பேனிக்கை சில பேர் பயந்து எக்ஸிட் ஆகலாம், ஆனால் நம்ம டார்கெட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் இங்கேயே நமக்கு ஹிட் ஆகிடும் டார்கெட்டு. திரும்ப இந்த சூப்பர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுக்குது. ஓகேவா, போத்து ஓகே சாரி ஸ்பாட் மட்டும்தான் இங்கே நமக்கு நெகட்டிவ் தான் காட்டுது, ஆனால் ஸ்பாட் நமக்கு சேர்ந்து பிரேக் ஆகணும். ஓகேவா, இங்கே சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆகிறதால திரும்ப நமக்கு இங்கேயே சூப்பர் ட்ரெண்ட் பாருங்க, இங்கேயே சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, இங்கேயே நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. ஓகே, ஸோ இதில் என்ட்ரு இருந்தால் சி ரேஞ்ச் நமக்கு டார்கெட். ஓகேவா, இங்கே ஒரு ஹையை கிரியேட் பண்ணுறாங்க சி ரேஞ்சுக்கு மேலே, திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, சி ரேஞ்சுக்கு கீழே வராங்க, வந்தவங்க திரும்ப இதை சப்போர்ட் எடுத்து நம்ம மேலே பார்த்தோம்ல ஒரு பெரிய விக் வச்சு இன்டர்செக்ஷன் கேண்டில், ஓகே ஸ்டாப் லாஸ் அடிக்கிற கேண்டில், அதுதான் இங்கே ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா, டுடே ஹையை அந்த கேண்டில் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் நமக்கு ஃபியூச்சர்லேயே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மூவ் ஆகி நம்ம செகண்ட் கேண்டில் சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ தேர்ட் கேண்டில் நமக்கு எவ்வளோ ஹை வந்தாலும் இதில் செல் அடிக்கணும். ஓகேவா, பை பண்ணணும், மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லிட்டு இதில் என்ட்ரி எடுத்திருந்தா ஓகே நமக்கு ஸ்பாட் எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க பியூட்டிஃபுல்லாக. ஓகே, ஸ்பாட் வந்து நம்மளோட கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா, அது கீழே விக்கு போயிருக்கு, ஆனால் பாடி எதுவும் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கலை. ஓகேவா, கரண்ட் டே ஓப்பன் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுட்டு நல்ல டார்கெட்டை வெளியே. ஓகே, அப்போது இங்கே திரும்ப அகைன் இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்க, இங்கே நமக்கு ட்ரெண்ட் மாறுது. ஓகே, அகைன் இதில் ஒரு பை எடுத்திருந்தாங்கன்னா ஓகே ஸ்பாட் வந்து நமக்கு அகெயின் நமக்கு சி ரேஞ்ச் கிட்ட போச்சு, ஆனால் சி ரேஞ்ச் டச் பண்ணலை. ஓகே, ஒரு சி ரேஞ்சில் போய் ஓகேவா அகெயின் இங்கே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, இங்கே சூப்பர் ஒன்ஸ் ரெட் வந்த உடனே நம்ம செகண்ட் கேண்டில் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேவா, என்ட்ரி கொடுத்துருந்தா ஒரு சின்ன ப்ராஃபிட். ஓகேவா, தென் அவ்வளோ எண்ட் ஆஃப் தி டேலாம் கொஞ்சம் ரிஸ்க்கு, ஒரு சின்ன ஸ்கேல்பிங்கில் ப்ராஃபிட் இருக்கும், அவ்வளோதான். இதோட ட்ரேடை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஏன்னா எண்ட் ஆஃப் தி டேல நமக்கு ஒரு சைட்வேஸ் மட்டும் தான் முடிச்சிருக்காங்க, ஸ்பாட்டும் நமக்கு எஸ்டர்டே மிட். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. ஓகேவா, வாங்க நம்ம ஐவிலாம் இன்றைக்கி எப்படி எதிர்பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டே ஐவி க்ளோஸ் வந்து நமக்கு 8 அரௌண்ட் இருந்தது, இன்றைக்கி ஓப்பனிங்க போத் சைடு. ஓகேவா, நமக்கு சிஇலையும் ஐவி 9.6 அபவ், இங்கே 9.3 அபவ், சாரி 10.3 அபவ். ஓகேவா, ஓப்பனிங் நம்ம ஐவி ஜாஸ்தி தான் இருந்தது, மார்க்கெட் அது 30 மினிட்ஸ் இன்டர்வல். ஓகே ரைட், மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் காட்டியிருக்கு, ஒரே நிமிஷம். ஓகே, மார்க்கெட் நமக்கு ஒரு சின்ன புல்லிஷ் போய்ட்டு திரும்ப ஒரு 9:30க்கு அப்புறம் நமக்கு ஒரு பேரிஷ். ஓகேவா, ஃபால். ஓகே, 10:30 வரைக்கும் நமக்கு லோ கிரியேட் ஆகிருக்கு, ஆனால் நமக்கு ஐவி புட் சைடில் அதிகமாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கே நமக்கு ஓகே இந்த ஃபாலுக்கு சப்போர்ட் பண்ணலை. அந்த 10:30க்கு அப்புறம் நமக்கு ஒரு சின்ன ஐவி ரொம்ப ரொம்ப மைல்டாக ஸ்பைக். ஓகேவா, இருந்தாலும் நமக்கு டெல்டா மூவ் தான்,
ஐவி நமக்கு பெருசாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இந்த ஓப்பனிங்கை பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் அதிகமாக இருந்தால் இன்னும் பேனிக்கான செல் வந்துருக்கும். ஓகேவா? தென் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் ஓகே ஒரு சி சைடு மூவ் பண்ணுறாங்க. ஆனால் 11:30க்கு பாருங்கள் நமக்கு ஐவி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக. ஓகே, ஆனால் இவங்களும் அந்த ஓப்பனுக்கு மேலே இன்றைக்கி சஸ்டெயின் ஆகலை. ஓகேவா? இந்த ஓப்பன் வந்து திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வராங்க. நமக்கு மார்க்கெட் மட்டும்தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே மூவ் ஆகுது. ஓகே, நம்ம கொடுத்த சி ரேஞ்ச் வரைக்கும் போய் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கு ஐவி சப்போர்ட் ஆகலை. ஓகேவா? நமக்கு ஐவி சப்போர்ட் இருந்ததுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் வேகமாக போய் நம்மளோட சி ரேஞ்ச் டச் பண்ணியிருக்கும். ஓகேவா? டச் பண்ணாங்கிறது திரும்ப ஒரு ஸ்லோ மூமெண்ட்டமாக கீழே வந்து மார்க்கெட் ஸ்லோ மூமெண்ட்டில் அந்த ஃபால் ஃபாஸ்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் சைட்வேஸ் மூமெண்ட்டில் வந்து முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இதான் நமக்கு ஐவியில் நடந்திருக்கு. இங்கே ட்ரெண்டிங் ஒய் செக் பண்ணலாம். ட்ரெண்டிங் ஒய் நமக்கு மார்னிங்கே நமக்கு ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? மார்னிங் ஒரு 10:30 வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டு தான். 10:30 to 11:30 பார்த்தீங்கன்னா திரும்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓகே, பெருசாக டிஃப்ரெண்ட் தான். இதில் மட்டும்தான் நமக்கு ஒரு 1 crore டிஃப்ரெண்ட் இருந்திருக்கு அரௌண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டுமே ஃப்ளாட்டு தான். 11:30க்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு கிளியர் டெசிஷனாக சி சைடில் நமக்கு ஒய் ரெடியூஸ் ஆகிருக்கு, பி சைடில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.64 crore. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு பி சைடில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? கால் போட்டு ஓகே, மார்க்கெட்டிங்கிறது மேலே போகும் அப்படின்றது 11:30 to 1:30. ஓகே, தென் 1:30க்குமே நமக்கு கால் சைடில் ரெடியூஸ் ஆகிருக்கு, புட் சைடில் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? 2.81. ஓகே, திரும்ப 1:30 2:30 நமக்கு அகைன் கால் சைடில் ஒய் ரெடியூஸ் ஆகிருக்கு, புட் சைடில் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ டிஃப்ரென்ஸ் 3 crore வந்துருக்கு. ஓகேவா? திரும்ப இங்கேருந்து ஃபால் ஆனது தான் மார்க்கெட். ஓகே, ஒரு ஷார்ப் ஃபால் வந்துட்டு நமக்கு புட் சைடில் 50% ஒய்க்கு வந்துருக்கு. கால் சைடில் இன்றைக்கி இன்ட்ராடேயில் நெகட்டிவ்க்கே போயிட்டாங்க. ஓகேவா? ரெண்டு பேருமே எண்ட் ஆஃப் த டேல பொசிஷனை இண்டிஷனாக தான் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேஜராக நமக்கு புட் சைட் ஹோல்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு இண்டிஷனாகவே இருந்தது. ஓகேவா? ஏன்னா இவங்க இந்த 4 crore மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா புட் சைட் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றத எதிர்பார்த்துருக்கலாம். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, சேம் இன்றைக்கி நம்ம பிபி லெவல் கொடுத்தது 113 கொடுத்துருந்தோம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனது இன்றைக்கி ஒரு 133க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? ஓப்பன் ஆனதே நமக்கு அதிகமாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. 113 தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, பிபி கீழே 113 தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனவங்க ஃபியூ கேண்டில்ஸ் நமக்கு 3rd 4th கேண்டில் நமக்கு இங்கே வியூஆப்பை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க. ஓகேவா? ஓப்பனிங்கே நமக்கு ஒரு நல்ல பை ஆப்ஸ்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ஹையை தொடுத்து திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால் வந்து ஷார்ப் ஃபாலு, அந்த ஃபாலில் திரும்ப பாட்டம் ஓகே பிஇபி பிரேக் பண்ணி கீழே வராங்க. இருந்தாலும் நான் வந்து நமக்கு டைனமிக் பிஇபி நமக்கு ஓப்பனிங்லேருந்தே மேலே தான் இருந்தது கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு செஷன் வரைக்கும். ஓகேவா? 11:30க்கு அப்புறம் தான் நமக்கு டிகே மோடுக்கு போகிறாங்க. ஓகே, நமக்கு சேம் அந்த டைமில் வந்து பிஇ அதோட லோவில் இருந்து பை ஆகி ஆனால் ஓப்பனுக்கு அபவ் போட முடியல. ஓப்பன் இங்கே விவேப் இருக்கும், நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் அதை பார்க்கலாம். இதில் விவேப் பிளாட் ஆகலை. ஓகே, நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதோட சார்ட்ல இண்டிவிஜுவல் பார்த்துடலாம். ஓகே, இங்கே விவேப்புக்கு மேலே சின்ன கிராஸ் வச்சு திரும்ப விவேப்பை கிராஸ் பண்ணி கீழே ஃபால் பண்ணிட்டாங்க. ஆனால் சிஇ அகெயின் விவேப்புக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. ஓகேவா? விவேப்புக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலே நமக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அந்த ஸ்ட்ரைக்கில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி ஒரு புல்லிஷ் மொமெண்டம் நல்லா அமைஞ்சுது. ஓகேவா? நம்ம ஒரு ட்ரேடு ஓகே ஓப்பனிங் ட்ரேடு இதுலேயும் இருந்திருக்கலாம், இதுலேயே ரிஸ்க் கொஞ்சம். ஓகே, ஆனால் இது கான்ஃபிடென்ட்டான ட்ரேட். இந்த ஒரு ட்ரேட் எடுத்து வந்தாலே நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருக்கலாம். ஓகேவா? இது விவேப் க்ளோஸ் பண்ணது 119. அப்போது இதோட இங்கேருந்து பார்த்தா ஒரு 110க்கு பை பண்ணியிருக்கோம்னா கூட இன்னைக்கான 139 அப்போ ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 155. ஓகேவா? ஒரு 110 இல்லை 120க்கு வாங்கி 155 வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தான். இதில் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கணும். ஓகேவா? தென் இவங்க விவேப்புக்கு மேலேயே தான் இன்றைக்கி சஸ்டெயின் பண்ணாங்க. ஓகே, நமக்கு எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஓவர் கிடைக்குதோ அங்கே ஒரு பை ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். ஆனால் எப்போவுமே விவேப் கிட்ட வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஓகே, அவைத விவேப்பில் கிராஸ் ஓவர் வந்தாலும் நமக்கு சடனாக பெரிய ஃபால் வரும் அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஓகேவா? எப்போவுமே விவேப்பு கிட்ட நடக்கிற கிராஸ் ஓவரில் என்ட்ரி எடுத்தால் மினிமம் ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக வெளியே வரலாம். ஓகேவா?
தென் வாங்க இதோட பி கேண்டல்ஸை பார்த்துடலாம். ஓகே, நம்ம மேலே பார்த்த மாதிரியே பிபி 113. ஓகே, ஓப்பனிங்கே நமக்கு டைனமிக் பிபி மேலே தான் இருந்தது. ஓகேவா, ஆனால் நம்ம ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக்கு ஓப்பனிங்கே விவப்புக்கு கீழே வந்துட்டாங்க. அகெயின் இங்கேருந்து கிராஸ் ஓவர் கிடச்சி விவப்புக்கு மேலே வந்தவங்க கரண்டே ஓப்பனுக்கு மேலே இவங்களெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியல. ஓகேவா, புட் சைடில் சிங்கே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, கரண்டேக்கு ஓப்பனுக்கு மேலே விடலை. திரும்ப அவங்கள விவப்புக்கு கீழே வச்சு காமிக்கி அவங்கள டிகே மோடு கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா, தென் இன்னைக்கான என்எஸ்சி டேட்டாவை நம்மளோட எக்ஸலில் காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனது இன்னைக்கான ஹை லோ க்ளோஸ். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி இன்னைக்கான 50%. ஓகேவா, இன்னைக்கு ரேஞ்ச் வந்து நமக்கு 127 தான் கிடச்சிருக்கு. ஓகே, இன்னைக்கான கேண்டலோட டே கேண்டல் தான் அது. ஓகேவா, இன்னைக்கு ஒரு இன்டெசிஷன் கேண்டல் தான் நமக்கு கிடச்சிருக்கு. மார்க்கெட் மேலே போகலாமா கீழே போகலாமான்ற டெசிஷனில் தான் இருக்குது. ஓகேவா, லாஸ்ட் வீக்குக்கான ஹைக்கும் லோக்கும் இன்னும் உட்பட்டு தான் இருக்குது. ஓகே, இது லாஸ்ட் வீக்கோட 50% ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும் எய்தர் சைடு. ஓகேவா, பிரேக் பண்ணி இப்போ மேலே இருக்குது அப்படின்னா மேலே இதை பிரேக் பண்ணி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை இதை பிரேக் பண்ணி கீழேயே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா லோ பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கு தான் நம்ம இந்த 50% நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இந்த பக்கம் இருக்குது வீக்லி 50%, இது டெய்லி 50%. ஓகே, 50% ஆஃப் த பாடி. ஓகே, தென் வாங்க இன்னைக்கான ஆப்ஷன் செயின் பார்த்துடலாம். இன்னைக்கான ஆப்ஷன் செயின் ஓகேவா, இதில் பார்க்கும்போது நமக்கு ஏடிஎம்மாக 25,000 ஏடிஎம்மாக கிடச்சிருக்கு. ஓகேவா, இன்னைக்கான ஐவி பார்த்துங்க சேம் 8.71 8.35 ரொம்ப லோ ஐவியில் தான் இருக்குது. இந்த இடத்துல டிகே ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, இந்த மாதிரி ஐவி இருக்கிற சுச்சுவேஷனில். ஓகேவா, அதனால் பையர்ஸ் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப நமக்கு ப்ரீமியம் மூவ்மெண்ட் கொடுக்காது. ஓகேவா, சைட்வேஸில் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ட்ரெண்டை பிடிச்சோன்னா அந்த ட்ரெண்டை ட்ரைலிங் எஸ்எல் போட்டு நம்ம ப்ராஃபிட்டை லிஃப்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் ஒரு சைட்வேஸில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 5 ரூபா ப்ராஃபிட் காட்டுதுன்னா 20 ரூபா லாஸ் காட்டும். ஓகேவா, இதுதான் நடக்கும். ஓகே, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக டிகே நடக்கும் இந்த மாதிரி ஐவி லோவாக இருக்கும்போது. ஓகே, தென் இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா வச்சு ஓகேவா 25,000 ஏடிஎம்ஐ பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை நம்ம இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா, இது சி ரேஞ்ச், பி ரேஞ்ச், இது எஸ்டேடோட 50%, இது வீக்லி 50%, இது பி ரேஞ்ச் 1 சிங்கிள். ஓகே, இது பி கம்பைன்ட், ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா, அதே நமக்கு ஆப்போசிட்டில் கால் சைடில் சிங்கிள் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, எக்ஸ்ட்ரீம் ஹை, இது மந்த்லி 50%. ஓகே, இது கம்பைன்ட் ஹெட்ஜ், இது ஐவி 2. ஓகேவா, ஜஸ்ட் நம்ம கொடுக்குற இந்த லெவல்ஸை மட்டும்தான் மார்க்கெட் 90% ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேவா, இது வேற எந்த லைனும் இல்லை, நம்ம இமேஜினரியாக எந்த லைனும் பிளாட் பண்ணலை. தென் ப்ரீவியஸ் டே சார்ட்டை போய் பார்த்து எங்கே ஹை லோ க்ளோஸ் அதெல்லாம் எதுவுமே மார்க் பண்ணாமல் ஜஸ்ட் என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ண லைன்ஸ். ஓகேவா, உங்களுக்கு இந்த லைன்ஸ் ஓகே எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட எஃபர்ட் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.